வெல்கம் ஆல் டு ஒரு யூடியூப் சேனல் ஃபீல் குட் வித் அஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே எடுத்தது தான். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் வீட்டில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன், என்னெல்லாம் குக் பண்ணேன், வெளியில் போனது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, உங்களோட குவாலிட்டியான டைமை நம்ம வீடியோஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சாட்டர்டே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல்லி பேக்டு டேவாக தான் போச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட டைமே இல்லை. அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock கிட்ட தான் எழுந்தேன். எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்காக போயிட்டு மிஷினில் கிளாத்ஸ் எல்லாத்தையும் போட்டு லோட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே மழையே இல்லை, வெயில் செம்ம வெயில் அடிக்குது. கிளாத் எல்லாம் போட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே சூப்பராக காஞ்சிருது. மழை இல்லாததுனால வெளியிலையுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அடிக்கடி ஹெட்டேக் வேறு வந்துக்கிட்டே இருக்குது அதனாலேயே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியில் அடிக்கடி போகிற மாதிரி இருந்துகிட்ருந்துச்சு லாஸ்ட் வீக்கில். ஸோ போயிட்டு எல்லா பேக்ஸையும் கொஞ்சம் பெட்டு மேலே எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு, டைமே கிடைக்கல. ஸோ அதான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதாம், அப்புறம் ரைசன்ஸ், வெந்தயம், அப்புறம் இன்னும் சிலது எப்போயாவது மாற்றி மாற்றி ஊற வைப்பேன். எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து நைட்டே சோக் பண்ணிவிடுவேன். ஸோ அதை மார்னிங் எடுத்துக்கிறது. மார்னிங் எதை பார்க்குறேனோ இல்லையோ கண்டிப்பாக போயிட்டு இந்த பிளான்ஸ் கிட்டெல்லாம் போயிட்டு பார்த்துட்ருப்பேன். ஸோ கொஞ்சோண்டு இந்த கீரைக்கு, அப்புறம் புதுசாக இப்போ பட் ரோஸ்லாம் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதுக்கெலாம் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். நைட்டு தான் இந்த செம்பருத்தி செடிக்கெலாம் ஃபுல்லாக வாட்டர் விடுறது. ஸோ இப்போ இந்த சைடு பால்கனி சைடு வெயில் மார்னிங்கே வரதில்லை, ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இந்த சைடு வருது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா செடி வெயில் அந்தளவுக்கு வைக்க முடியறதில்ல. அதனாலேயே பூ அந்தளவுக்கு வைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. அன்றைக்கி சிம்பிள் தான், தோசை தான் செஞ்சுருந்தேன், சாம்பார், எவ்வளோ தான். அதை கவர் பண்ண விட்டாச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்றைக்கான டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, டிஷ் வாஷ் பண்ணுறது தான். நான் எதுவுமே குக் பண்ணலைனாலும் சரி, இல்லை சிம்பிளாக நான் எது குக் பண்ணாலும் சரி, ஆனால் அந்த சிங்க் ஃபுல்லாக தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. நானும் அதை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் டிவி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோர் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ரொம்பவே ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி மோர் இல்லைன்னா ஏதாவது சின்ன ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது. இது சும்மா நான் இந்த மாதிரி ஹங்கர்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொரியாண்டர், ஒரு 3 to 4 ஐஸ் க்யூப்ஸ் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான். நல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் க்ரீன் சில்லிஸுமே ஆட் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால கடகடன்னு இதை மட்டும் போட்டு செஞ்சாச்சு. அண்டு நம்ம சேனலில் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அதில் சில வீடியோஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒர்க் சம்மந்தமாக நான் போட்ட வீடியோஸாக இருக்கட்டும், ரெண்டல் வீடியோ, எல்லாத்துக்குமே நல்ல கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருந்தது. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயுமே எனக்கு நிறைய டிஎம்ஸ் இந்த ஒர்க் ரிலேட்டடாக போட்டிருந்த வீடியோவுக்கு வந்துருந்துச்சு. நானுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். சப்போஸ் அந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோதான். எல்லாமே சாப்பிட்டுட்டு மோர்லாம் குடிச்சிட்டு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு தான் கிளம்பிகிட்ருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுமே குக் பண்ணிடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இடையில கொஞ்சம் வேறு ஒர்க் இருந்ததுனால குக் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அது எப்படி தான் தெரியல, சாட்டர்டே சண்டே மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுது.
எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சரி, எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் சரி, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்க மாட்டேங்குது. டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுது. ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துருந்தா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வேலை வந்து நம்ம பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிவிட்டேன். அன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டேன். ஆஃப்டர்நூன் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணுன்னு பார்த்தோம். பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுறதுனால நாங்கள் கேபே புக் பண்ணி போயாச்சு. ஆக்சுவலாக காரில் போகும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, மோஷன் சிக்னஸ் இருக்குது. ரொம்ப க்ளோஸ்டு விண்டோவாக இருக்குது, ரொம்ப பர்ஃப்யூம்லாம் அடிச்சிருக்காங்க காரில் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி டிசினஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலே டிரைவர்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி விண்டோ வந்து லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து எதுவுமே கேட்காம ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பட் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இந்த மாதிரி டிசினஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் வரும்போது உங்கள் பிரெயினுக்கு வந்து அந்த டிசினஸ் சைடு வந்து கான்சன்ட்ரேட் போகாது. ஸோ அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது டொப்பாயோவில் பேட்டா ஷோரூமில் இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ $39 2 ஸ்லிப்பர்ஸ் எடுத்தால் வந்து 2 செட்ஸ் எடுத்தால் $39 அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லா ஸ்லிப்பர்ஸ்க்கும் இல்லை, சில ஸ்லிப்பர்ஸ்க்கு வந்து அந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்க, அதனால் 2 ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஆக்சுவலாக எனக்குமே வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து இந்த டைம் பார்க்கும்போது ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்ததா, அதனால் போய் வாங்கியாச்சு. ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு ஜூஸுமே வாங்கி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா லிட்டில் இந்தியா தான் போயிருந்தோம். டைம் 2:00 மேலவே ஆகிடுச்சு. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு போயிடலாம், இதுக்கு மேலே போய் வீட்டில் குக் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டாச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸு. அப்படியே தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணியிருந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் க்ராஸ் பண்ணிலாம் நிறைய வாட்டி போயிருக்கோம். ஆனால் நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்டதில்ல. பசி ருசின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. மற்ற டிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சாப்பிட்டது வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நூடுல்ஸுமே ஓரளவு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா வான்கோழி பிரியாணி, மான் கறி இதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே 4:35 கிட்ட ஆகிடுச்சு. வந்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ் போல் தான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காலையில் போட்டுட்டு போன கிளாத்து அதை அப்படியே வந்து காய வைக்காமலே போயாச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக கடகடன்னு கிளம்பி போனது. ஸோ ஈவினிங் தான் வந்து காய வச்சேன். அது ஒரு 2 ஹார்ஸ் கிட்டேயே காஞ்சிரும் டக்குன்னு. ஆனால் வந்து மார்னிங் போட்டிருந்தா அது ஒரு வேலையை முடிச்சிருக்கலாம், பட் ஆனால் போடாமல் போயாச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு சிம்பிள் தான், சப்பாத்தி. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு செமி ட்ரையான கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிள் தான். கேப்சிகம் இருந்துச்சு, கொஞ்சம் பன்னீருமே இருந்தது, அது ரெண்டுத்தையும் போட்டு அப்படியே செஞ்சாச்சு. இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனை தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து பட்டர் விட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக பட்டர் வந்து இதுக்கு மேண்டேட்ரி கிடையாது, நான் ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சமாக ஆயிலையும் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் போல் சீரகமும் போட்டுட்டு கட் பண்ண ஆனியன்ஸுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி வந்து மிஸ் ஆகிருக்கும். மோட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு எடுக்கும்போது, அதனால் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ண டொமேட்டோஸையும் போட்டு மறுபடியும் அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போ கட் பண்ண கேப்சிகம்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் போல், கொஞ்சோண்டு கரம் மசாலா,
அவ்வளோதான். இதில் தான் மசாலா ஐட்டம்ஸ். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே ஃபஸ்ட்டே போட்டுருணும் ஆக்சுவலாக ஆனியன் வதக்கும் போது. ஆனால் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ போட்டுக்கிட்டேன். அதையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கர்டு, அந்த கர்டுமே ஆப்ஷனல் தான், ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் அதையுமே போட்டுக்கிட்டேன். ஒரு சைட் டிஷ் இந்த மாதிரி கேப்சிகமில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அது ஃபுல்லாக வந்து கர்டு வச்சு பண்ணுறது, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆனியன், கேப்சிகம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கர்டில் மிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது டக்குன்னு காலி ஆகிடும் அந்த சைட் டிஷ் பண்ணால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் சும்மா நார்மலாக தவாவில் போட்டு ஆயில் விட்டுட்டு சாட்டே பண்ணிட்டேன். எந்த மேரினேஷனும் கிடையாது. அதை அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிரேவியில் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக வாட்டர் மட்டும் விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல வந்து டேஸ்ட்டான ஒரு கிரேவி வந்துடும். சிம்பிள் தான், ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. அது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாங்கிட்டு வந்த ஸ்லிப்பர்ஸ் தான் எடுத்து பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மார்னிங் வாங்கினேன்னு, இது தான். நல்லா இருந்துச்சு குவாலிட்டியுமே. உங்களுக்கு சும்மா காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக $39க்கு 2 ஸ்லிப்பர்ஸ் வந்து ஓகேவாக தான் எனக்கு இருந்துச்சு. எல்லா ஸ்லிப்பர்ஸும் ஆனால் போடலை, சில ஸ்லிப்பர்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் நல்ல டீல் அப்படிங்கிறதுனால தான் நானுமே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனானாலாம் வாங்க வேண்டியிருந்தது. அதுக்கு தான் போயிருந்தேன் மார்க்கெட்டுக்கு. இப்போ சைனீஸ்க்கு வந்து ஸ்பெஷல் மந்த் ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் சைடு வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக 2-3 டேஸ்க்கு முன்னாடி இன்னும் சூப்பராக இருந்தது. அவங்களோட ரிச்சுவல்ஸ் படி பார்த்திங்கன்னா பிக்கெல்லாம் வச்சு ஏதோ சாமிலாம் கும்பிட்டுருந்தாங்க. எல்லா இயர்ஸுமே அதை பண்ணுவாங்க, நாங்களுமே பார்த்துருக்கோம். அதை கவர் பண்ண முடியல, பட் ஆனால் அந்த செட்டப் மட்டும் இருந்துச்சு, அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் டின்னரே சாப்பிட்டோம். ஸோ சப்பாத்தி சைட் டிஷ் எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு அன்றைக்கி டின்னர் நைட்டு. ஆஸ் யூஷுவல் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் இந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன். அன்றைக்கி ஃபெர்டிலைசர் போட வேண்டியது இருந்தது, அதுதான் போட்டுட்ருந்தேன். என்னன்னு தெரியல, இது அந்தளவுக்கு வந்து பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஷாப்பில் வந்து கேட்டோம். அது ஃப்ளவர் ஷாப் தான். ஸோ அப்போது சொன்னார், இந்த ஃபெர்டிலைசர் வந்து கம்ப்ரஸ் ஆக மாட்டேங்குது உள்ள சாயிலில், ஸோ நீங்கள் வேறு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஃபெர்டிலைசரையே வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு வீக்லி ட்வைஸ் மட்டும் அந்த மாதிரி நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது இந்த ஃப்ளவர்ஸ் நல்லா வரத்துக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து இப்போது அந்தளவுக்கு சன் வந்து இந்த சைடு பால்கனி சைடு அடிக்காததுனால எனக்கு அது சன்லேயும் அந்த பிளான்ட்ஸை வைக்க முடியல. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்குமே ஒரு குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அபவுட் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் குக்கிங் ஈஸி ரெசிபீஸ், இதெல்லாம் நான் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பை பை.